பாருங்கள. எனக்கு என்ன தெரியும், அவன் ரமேஷை கூட்டிட்டு வருவான். இல்லை, வரும்போது சுரேஷை கூட்டிட்டு வர மாட்டியோ? அந்த பையன் எங்க வீட்டு பக்கமே வரமாட்டான். அவன் எப்பவும் ரமேஷை கூப்பிட தான் போவான். நீ என்னத்துக்கு எப்போ பார்த்தாலும் அவனையே தேடிட்டு இருக்க? இல்லை இல்லைடா, நீ பிசாட்டி போயிட்டே இருக்க, என்னத்துக்குள்ள போற? உனக்கு என்னெல்லாம் கண்ணு தெரியாது, எப்போ பார்த்தாலும் சுரேஷ் பேலே தேடிட்டு இருப்ப, அதான் நான் போறேன். இல்லை லூசு பேலே, அவன் விளையாட வருவானே எங்கன்னு கேட்டேன், அதுக்காக உன்னை தேடாம இருப்பாவளா? இருல, அவன் வரட்டும். சரி. இந்த இரு சுரிசி, யாருல கொடுத்த முட்டாயி? ஈட்டி நல்லா இருக்குடி, இந்த நீயும் ஒரு கடி கச்சிக்க. இல்லை எச்சி முட்டாய் கொடுக்குறியா? இல்லை, எனக்கு வேற முட்டாய் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல, நீ மட்டும் நல்லா திங்குற. ஏம்ல எச்சி முட்டாயே என்னை திங்க சொல்றியா? எனக்கு ரமேஷ் பையா கொடுத்தான், அவன் தின்னுட்டு கொடுத்த முட்டாய் தான் நானே திங்க, நானே சப்பி சப்பி ஊட்டினேன். நீயும் ஒரு கடி கச்சி கட்டி. இல்லை கூட இல்லாதவன எச்சி முட்டாயை யாராவது திம்பவளால, அவன் எச்சே நீ திங்க, இப்போ என்னையும் திங்க சொல்லுவியா? ஆமா பெரிய இவ ஏட்டி, எச்சி முட்டாய்னா என்ன? அவன் என் ஃப்ரெண்டு, அவன் தின்ட்டு தான் நான் திங்கிறேன். நீயும் காக்கா கடி கடிச்சுக்கோ, நீயும் என் ஃப்ரெண்டு தானே. இல்லை குடில, நான் திங்கிறேன். எச்சி முட்டாயை யாராவது திம்பவளால, அவன் லூசு பே, அவன் தின்னு சொல்றான். இவ பெரிய இவ எச்சி மிட்டாயெல்லாம் திங்க மாட்டா. பாட்டி என்னல சொன்னே, எச்சி மிட்டாயி திங்க மாட்டா, பெரிய இவான்னு சொல்றியா? அடிச்சிருவோம் பார்த்துக்கோ. ஒன்னு எச்சி மிட்டாய் திங்க கூடாதுன்னு சொல்றேன், நீ என்ன தின்னு சொல்லுவியா? இல்லை வாய் புறா புண்ணு வரும்ல, கூறு இல்லாதவனே. புண்ணு வந்தா வரட்டும், எனக்கு தானே வருது, உனக்கு வருது, பேசாம பாட்டி நான் அப்படிதான் தும்பேன். என்னன்னு சொன்னேன், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ அப்படித்தான் திம்பங்கிறியா? உந்த முட்டாய் இருந்தா தானே திம்ப. என் முட்டாயை பிடிச்சி தள்ளி விட்ட, கூறு இல்லாதவள. நீ திங்காட்ட போ, நான் தின்னுட்டு போறேன். எனக்கு ரமேஷ் பையா கொடுத்தான், அது ஏற்றி தள்ளுன. எச்சி முட்டாய் திம்பியோ? எச்சி முட்டாய் தின்னா வாய் புண்ணு வரும். எச்சி முட்டாய் தின்னும் நல்லாவே படுக்க மாட்டல. எச்சி முட்டாயெல்லாம் திம்ப கூடாது, அதான் தள்ளி விட்டேன். போட்டி என்கிட்ட பேசாத, என் முட்டையை பிடிச்சி தள்ளி விட்டுரு. யூட்டி எனக்கு ரமேஷ் கொடுத்தான், நீ திங்காடி போ. என்ன எதுக்கிட்டி ஏன் திங்க கூடாதுன்னு சொல்ற? காக்கா காட்டி தானே வச்சு தின்னுட்டு இருக்கான், உனக்கு என்ன, நீ ஏன் தள்ளி விடுற? நீங்களாம் என் ஃப்ரெண்டுகளே கிடையாது. உனக்கு முட்டாய் தானே வேணும்? எங்க அப்பா நிறைய முட்டாய் வந்துருக்கு, நான் வேணா முட்டாய் எடுத்துட்டு வரேன். சும்மா எச்சி முட்டாயெல்லாம் தின்னு அப்புறம் யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு ஒன்றும் ஓ முட்டாய் தான் வேண்டாம், எனக்கு அந்த முட்டாய் தான் வேணும். அந்த முட்டாய் தான் ரமேஷ் எனக்கு கொடுத்தான், நான் எனக்கு அந்த முட்டாய் தான் வேணும். இல்லை சொன்னேன், உனக்கு அந்த முட்டாய் தான் வேணுமா? நான் முட்டாய் கொடுத்தா உனக்கு வேண்டாமா? இன்னொரு தடவை என்னை வீட்டுக்கு வந்து கூப்பிடப்பா, அப்புறம் இருக்கு உனக்கு. ஓ எனக்கு என்ன வந்துச்சு, என்கிட்ட நான் பேசாத, என் முட்டையை தள்ளி விட்டுல, இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். என்னை கூப்பிடவா, அப்புறம் இருக்கு. நான் முட்டையை தர்றதை திங்க மாட்டேன், அந்த பையன் கொடுத்து எச்சி முட்டாயை திம்ப, அப்ப தண்ணல போல. போட்டி பெரிய இவ வந்துட்டா, ஒரு தடவை என்னை தேடி வாழ, அப்புறம் இருக்குல்ல உனக்கு. ஏட்டி நில்லுட்டி, கோவிச்சுக்கிட்டு போவாதடி. போல நீ அவன் கூட தான் சேருவ, நீ ஒன்றும் என் கூட விளையாட வர வேண்டாம். இனிமே யாராவது என்னை கூப்பிட வாங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இல்லை ஏம்ல அந்த பிள்ளைய விரட்டுன, அந்த பிள்ளை உனக்கு வாய்ப்பு ஒன்று வரும்னு தானே சொல்லுது. ஆமாம் பெரிய இவா எச்சி முட்டாய் திங்க மாட்டா. போல போல ஒன்னால அவள் கோச்சிட்டு போயிட்டாளா? போனா போறா, எனக்கு என்ன, காக்கா கடையை கட்டி திங்க சொன்னா பெரிய இவா திங்க மாட்டாளாம். அவள் புது முட்டாய் தான் திம்பாவலாம், புது முட்டாய் திங்க ஓட்டும். இந்த பிள்ளை தான் உனக்கு முட்டாய் கொண்டு வரேன்னு சொல்லிச்சுல.
யாருக்குள்ள வேணும் அவன் மிட்டாய் ஒன்றும் வேண்டாம். என்னமோ அப்பா நிறைய மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்காரு, பெருசாக பீத்துவா. அப்போ வாழை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். போல நீ எப்பவும் இப்படிதான். அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தெரியுமா? நல்ல பிள்ளை உனக்கு தெரியும் அஞ்சாரு. அப்போ வாழை இல்லை என்னை ஏதாச்சும் சொன்னேன் அப்புறம் நடக்கிறதே வேற. போய் ரமேஷ் கூடயே விளாண்டுக்கிறேன், நீங்கள் யாரும் வர வேண்டாம். போய் அவங்க கூடயே விளாடு. நான் போய் அந்த பிள்ளை மிட்டாய் தரஞ்சி நான் போய் வாங்க போகிறேன். அதுக்கு தானே நீ இம்பிட்டு நேரம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்ட. எப்போ வாழை இவன் பெருசாக வந்துட்டார். என்னப்பா இது? இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, எங்கப்பா வாங்கினேன்? எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கு. எங்கள் அப்பா அங்கெல்லாம் இப்படிதான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்களாம். அதான் இன்னைக்கு கிறிஸ்மஸில். அதான் எங்கள் அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு இந்த தொப்பி எல்லாம் வாங்கி கொடுத்துச்சு தெரியுமா. இந்த பையன் நிறையா சாக்லேட்டு வச்சுக்கேன் தெரியுமா. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தா எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுப்பாராம். அந்த மாதிரி தான் நானும் இதை போட்டுக்கேன். சூப்பராக இருக்குப்பா. கிறிஸ்மஸ் தாத்தானா தாடி வச்சுப்பார்ல. இது பொம்பளை தாத்தா பத்தியா, அதான் தாடி வைக்கல. ஆம்பளை தாத்தானா தாடி வச்சிருப்பாரு. அப்படியாப்பா, சூப்பராக இருக்குப்பா. என்ன பிள்ளை இது? கோமாளி வேஷம் போட்டு வந்துட்டேன். இல்லை மக்கு மண்டே, கோமாளி இல்லைல்ல, இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தாவா? கிறிஸ்மஸ் தாத்தானா பின்னாடி ஒரு மூட்டை வச்சிருப்பாரு, அப்புறம் தாடி வச்சிருப்பாரு, அதான் கிறிஸ்மஸ் தாத்தா. இது கோமாளி தான். இல்லை உனக்கு கூட இருக்கதில்ல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒல்லிட்டே இருப்பேன். இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா. ஆமாம், இவளுக்கு எல்லாம் தெரியும். பெருசாக வந்துட்டா கிறிஸ்மஸ் தாத்தாவாம்ல. நான் தான் கோயிலில் பார்த்துருக்கேன், வேலைக்காரன் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ் தாத்தா வருவார். அப்புறம் ஜிங்கிள் பெல்னு பாட்டு படிப்பார், டான்ஸ் ஆடுவார், அப்புறம் எல்லாருக்கும் சாக்லேட்டு கொடுப்பாரு. எனக்கு கூட கொடுத்தாரு. நீ என்ன வேலை மாட்டி? இல்லை யாருனாலும் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு போடலாம் தெரியுமா. நான் வேதம்லாம் இல்லை, ஆனால் எங்கள் அப்பா எனக்கும் வாங்கி கொடுத்துச்சு, அதான் போட்டிருக்கேன். போட்டு நீ வேதமே இல்லை, அப்போ எதுக்கு போட்டிருக்க? எங்கள் வீட்லலாம் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வரமாட்டாரு, பிள்ளையார் தான் வருவார். போடல, யாருனாலும் எதுனாலும் போடலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். அதுக்கு கோமாளி மாதிரி இருக்கான்னு சொல்லுவியோ? பின்ன எல்லாரும் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கோம், நீ மட்டும் இப்படி போட்டுட்டாளுங்கன்னா அப்போ கோமாளி மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவேன். வேலைக்காரவு தான் கோயிலுக்கு போகும்போது இப்படி போட்டு போத்துருமா. நீ எனக்கு இப்படி போட்டிருக்க, சும்மா பீத்துறதுக்குன்னு வந்தியோ? இல்லை அவ இஷ்டம், அவ எனத்தையும் போட்டு போறா. உனக்கு என்னல வந்துச்சு சண்டை அழுக்கணுன்னு 1/2 கிலோமீட்டர் நடந்து வருவியோ? இல்ல ரமேஷ், நல்லா இருக்குல்ல? ஆமாடி சூப்பரா இருக்கு. இல்ல அவ உனக்கு சூப்பரா இருக்காளோல, நான் அங்க இருந்து நல்லல கோமாளி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சூப்பரா இருக்குங்கற. என்னல சொல்ற? அந்த பிள்ளை நல்லா தானே இருக்கு. ஆமா, அவ உனக்கு நல்லா இருக்கலக்கும். போல நல்லாவே இல்லை, கோமாளி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிது. நீ என்னன்னா நல்லா இருக்குங்கிற. ஆமாட்டி, சி நல்லாவே இல்லை. பாத்தியாட்டி, நல்லாவே இல்லை. அவன் சும்மா ஏதோ ஒரு போக்கில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். உடனே நீ இழிப்பியாக்கும். இல்லை லூசு பேலுடா, 2 பேரும் பொறாம பிடிச்சவனுவோம். இல்லை இம்புட்டு நேரம் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். அவன் சொன்ன உடனே நல்லாவே இல்லைங்கிற. இன்னொருத்தர என்கிட்ட வாங்க, அப்புறம் இருக்கு. நான் இந்த பையன் நிறைய சாக்லேட் வச்சுக்கேன், உங்களுக்கு ஒண்ணுமே தர மாட்டேன், போங்கல. ஆமா, பெரிய இவ எங்க வீட்டுல என்ன நிறைய சாக்லேட் இருக்கு. எங்க அப்பா பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கு, பெருசா வந்துட்டா. போட்டி எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று போட்டுட்டு வந்துட்டு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு பீத்திக்கிட்டே இருப்பேன். உன்னைய பார்த்து எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். அந்த பிள்ளை உனக்கு சால்ரா போடும், நாங்க எதுக்கு டீ போடணும்? இல்லை என்னைய பார்த்து சால்ரா போடுவேன்னு சொன்னேன், மூக்களே பச்சைக்குன்னு குத்திடுவோம் பார்த்துக்கோ. என்னென்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க எல்லாருக்கும் எப்பவும் எங்களை பார்த்தாலே பொறாமதான். நீ வாட்டி நம்ம போய் அங்க உட்காந்து சாக்லேட் எடுத்துமோ. அவ சாக்லேட் வச்சிருக்கேன்னு அப்படியே காட்டி உன்னைய கூப்பிடுவா. அந்த சாக்லேட்டுக்காக அவ பின்னாடியே போவியோ? இல்லை லூசு பையில ஏமலாம் இப்படி இருக்கே.
எப்போ பார்த்தாலும் என்னைய கண்டாலே உனக்கு பொறாமையா தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதையாவது சண்டை இழுத்துட்டே தான் இருக்க. எப்போல நாங்களாம் போய் கிறிஸ்மஸ் கொண்டாட போறோம், நீ ஒன்றும் வர வேண்டாம். பாப்பாய் கிறிஸ்மஸ் கொண்டாடு, நாங்க கோயிலுக்கு போறோம். வாழ நம்ம போகல, இவ்வளோ நம்மளால பார்ப்போம். பாரு போல போட்டி. உங்களுக்கு தான் தெரியும், நாங்களும் தான் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுவோம், நாங்களும் தான் பிள்ளையாரெல்லாம் வச்சு கும்பிடுவோம், நாங்களும் தான் எல்லாம் பண்ணுவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அல்லாக்கல் கூட நான் போயிருக்கேன் தெரியுமா. அங்கே உடம்பு சரியில்லைன்னா அப்படியே தண்ணி ஊதி அப்படியே புகையெல்லாம் போட்டு தண்ணி ஊதி மூஞ்சில் தெளிப்பாங்க தெரியுமா. நான் தான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். ஆனால் இப்படி ஒன்று மாதிரி பீட்டு எல்லாம் மாட்ட முடியே போடி. பெரிய இவர் வந்துட்டாரு, பீத்தவே மாட்டார் இவர். அப்படியே கிறிஸ்மஸுக்கு இவர் ஒன்றுமே போட மாட்டார். அப்படியே தீபாவளி வந்தால் ஒரு வாட்டர் டவுசர் போட்டுச்சு அப்படியே கீழே கலண்டு ஓட்டுறது கூட தெரியாது. அன்றைக்கி என்னென்னா நேராக டவுசர் கீழே ஆக்க போகுது, நான் தான் ஏற்றி விட்டேன் தெரியுமா. இட்டி தீபாவளிக்கு இன்னைக்கு நான் வாட்டர் டவுசர் போட்டேன், நீ பார்த்தா அது கீழே வெடி வைக்கும்போது வெடி போட்டு அன்னைக்கு குளிஞ்சிருச்சு. உடனே வாட்டர் டவுசர்னு சொல்லுவியோ. இப்போ வாட்டர் டஸ்டர் தானே அது, வேறு வாட்டர் இருந்தால் வாட்டர் டஸ்டர் இல்லைன்னா என்னது. அன்றைக்கி அப்படி தான் மேலே இறச்சோன்னா அப்படியே கீழமாக கலண்டுட்டே ஒன்று டவுசர் போச்சு. ஒரு டவுசரை கூட உனக்கு தூக்கி படுத்துடாது. எங்களை பார்த்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவேலோன்னு சொல்லுவேல, அடிச்சிருவோம் போல. அவள் நல்லா தான் இருக்கா. வாட்டி நம்ம போய் முட்டாய் தம்போம். இல்லை நீயும் அவனை மாதிரி பேசாதல, இப்போ தானே அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது அப்போ இப்போ இல்லைல்ல. சிப்போங்களை லூசு போயிடும்ல, உங்கள்கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டே தான் இருப்பேன். வாட்டி நம்ம போவோம். போ இல்லை சும்மா சும்மா சண்டை பட்டு அந்த பிள்ளையை விரட்டி விட்டுட்டே இருக்கல. ஏமலே உனக்கு போறாம பாருல, அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன். அப்புறமா வச்சுக்கோ, இப்போ போ. ஏமலே அந்த பிள்ளை நல்லா நல்லா சட்டப்பட்டுச்சு, ஏமலே நல்லா இல்லைன்னு சொன்னேன். அப்படி சொன்னதான் அவன் அந்த டீச்சர் மாட்டிட்டு விளையாட வருவா, இல்லைன்னா வரமாட்டா. அதான் அப்படி சொன்னேன். ஆமாடா, அப்ப நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்கா. அவள் எப்பவுமே அழகா தான் இருப்பா. நான் சும்மா அவளை வெறுப்பேற்றினாதான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம கூட சேர்ந்து விளையாடுவா. அதுக்கு தான் சொன்னேன். சரியான அழுதாம்ல நீ. போல இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவா பாரு. இல்லை ஹாப்பி கிறிஸ்மஸ்ல. உனக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ல. டீ என்ன டீ கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே? நீ தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டல, அதான் மாற்றிட்டேன். அப்புறமா ராத்திரி எங்கள் அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது போட்டுக்குவேன். பின்ன விளையாட வர மாட்டலா, அதான் சொன்னேன். எனக்கும் தெரியும் நீ அதுதான் சொல்லுவேன்னு. உங்கள் எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். என்ன பிள்ளைங்களா எல்லாரும் இன்னைக்கு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கியே? நீங்கள் என்னத்துக்கு சுரேச்சையும் சுமதியும் முட்டி போட வச்சுருக்கீங்க? ஓ அதுக்கு தான் எல்லாரும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் கூட ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர்றது கிடையாது, சொன்னதை செய்கிறது கிடையாது. அப்போ முட்டி போட தானே வைப்போம். வேணும்னா நீங்களும் போய் அவங்க கூட முட்டி போடுங்க. சரி மிஸ். இத்தனோண்டு இருந்துக்கிட்டு என்ன வரத்து வரீங்க? வாங்க வரிசையா எல்லாரும் வந்து முட்டி போடுங்க, அப்பதான் புத்தி வரும். கிட்டி நீ வேணும்னா போய் முட்டி போடு. எங்களை எதுக்கிட்டி முட்டி போட சொல்கிற? இட்டி அவ நம்ம ஃப்ரெண்டு, அவளுக்காக நம்ம முட்டி போட்டதான் டீச்சர் எல்லாத்தையும் வந்து உட்காருங்கன்னு சொல்லும். ஒழுங்கா என் கூட வந்துடு, இல்லை முட்டைக்கண்ணு நோண்டி போடுவேன். ஆமாப்பா, நாம போனாதான் டீச்சர் அவளையும் உட்கார சொல்லும். வாங்க எல்லாரும் போவோம். இன்னைக்கு முழிக்கிற, இப்போ வருவியா வர மாட்டியா? வரேன், வேற என்ன பண்ணுறது, வா போவோம். அது உனக்கு நான் மட்டும் அவள் ஆளாக ஓடிடுவா, அவளுக்கு ஒன்றுனா வர மாட்டியோ? வாட்டி. இல்லை வாங்கல போவோம். இல்லை சுரிச்சு உனக்கு கால் வலிக்கல, நீ கீழே உட்காந்துக்கோ. டீச்சர் வந்தா நான் சொல்லி கொடுங்க. ஆமாட்டி கிழிச்சேன், அன்னைக்கே சொன்னேன் ஹோம்ஒர்க்கு எழுதிடுவோம் மட்டின்னு. நீயும் பார்த்துக்கலாண்ணா. இப்போ டீச்சரு ஒன்னால என்னையும் மூட்டி போட வச்சுட்டு கீழே என்னைய பார்த்து கிழிச்சோன்னு சொல்லுவியோல. இல்லை நான் நினச்சிட்டோம் டீச்சரு இன்னைக்கு வராதுன்னு நினச்சேன். அவள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, அந்த தாத்தா செத்து வருவார், டீச்சரு வராதுன்னு நினச்சேன். அது பார்த்தா வந்துட்டு. என்னடி சொல்லிட்டு டீச்சரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அப்போ டீச்சர் வந்துட்டு
ம், அப்போ நாளைக்கு செத்து பேர் வரா இருக்கும், அப்போ டீச்சர் வராது. ஆமால, அன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லிச்சு, உங்கள் டீச்சர் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிச்சு. நான் நினச்சேன் தாத்தா செத்து போயிடுவார், அப்போ டீச்சர் வராதுன்னு. பார்த்தா டீச்சர் வந்துட்டு. சே, இன்னைக்கே செத்துருக்கலாம். அப்போ லீவ் விட்டுருப்பாங்க ஸ்கூலுக்கு, அப்போ நம்ம ஹோம்ஒர்க் எழுதாமல் தப்பிச்சிருக்கலாம். பார்த்தா நாளைக்கு தான் சாவார். ஆமால, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்ன சொல்கிறது, ஸ்கூலுக்கு யாராவது சொத்தாதான் லீவ் விடுறாங்க, இல்லை வெளில வந்துச்சுன்னா லீவ் விடுறாங்க, இல்லைன்னா லீவே விட மாட்டாங்க. எனக்கும் ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல. எங்கள் அப்பா வந்தார், ஒரு நாள் லீவ் போட்டேன், மறுநாள் லீவ் போட முடியலையே, காய்ச்சேன்னு சொல்லி ஒரு நாள் லீவ் போட்டேன், ஒரு நாள் வயிற்று வலின்னு சொல்லி லீவ் போட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு வரவே பிடிக்க மாட்டேங்கல. நீனாவது காய்ச்சேன்னு சொல்லி லீவ் போட்டேன், ஆனால் நான் காய்ச்சேன்னு சொன்னால் எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் ஊசி குத்தி அப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். அதான் நான் காய்ச்சேன்னு சொல்கிறதே இல்லட்டி. ஏடி, நீ என்னத்துக்கு வந்து? இல்லை ரமேஷ், இல்லை போண்டா, என்ன எல்லாரும் வந்துட்டிய? எல்லாரையும் டீச்சர் முட்டி போட சொல்லிட்டா? அதெல்லாம் இல்லை, நீங்கள் வெளியே முட்டி போட வந்துட்டா. நாங்கள் உம்முன்னு இருந்தோமா, டீச்சர் கட்டிச்சு என்னத்துக்கு உம்முன்னு இருக்கேன்னு நான் சொன்னேன். என்னத்துக்கு நீங்கள் எல்லாரையும் முட்டி போட சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு டீச்சரு நீங்களும் போய் வெளியே முட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படியா டீ சொல்லிச்சு? அப்போ வா, நம்ம எல்லாரும் ஜாலியாக முட்டி போடலாம். போண்டா, அங்கிட்ட என்னத்துக்குல நிற்க வந்து முட்டி போடல. ஆமாம், என்னமோ பெருசாக முட்டாய் கொடுக்குற மாதிரி முட்டி போடுறதுக்கு இந்த பிள்ளை எல்லாரையும் இழுத்துட்டு வந்துருக்கு. எந்த பிள்ளை போடுறதுக்கு நான் எங்களையும் முட்டி போடவான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு. கிளு, உனக்கு முட்டாய் கொடுத்தா மட்டும் ஆடை வாங்குறதுக்கு வருவியோ, வந்து முட்டி போடல. ஏட்டி, உன்னை அப்பவே வர சொன்னோம்லாட்டி, ஏன்டி அங்கே நின்றுட்டு வர மாட்டேக்க, வந்து முட்டி போட்டுட்டி. நீங்களும் ஹோம்ஒர்க் எழுதல முட்டி போட்டிருக்கிய, நான் எனத்துக்கு முட்டி போடணும்? நான் தான் இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறவா. ஏட்டி, ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தா உனக்கு என்ன 2 கொம்பா இருக்கு? மரியாதையும் வந்து முட்டி போடு. நாங்களும் போட்டிருக்கோம்ல, போண்டா கூட போட்டிருக்கான், ஒழுங்கா வந்து போட்டுருப்பதுக்க. வேண்டாமட்டி, அந்த பிள்ளை பாவம், அந்த பிள்ளை நல்லா படிக்கும்ல. இல்லை, நல்லா படிச்சானல, நாமெல்லாம் முட்டி போட்டிருக்கோம்ல, அவன் மட்டும் போட மாட்டாளோ? நீ என்னத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணத? அந்த பிள்ளையோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் அவன் முட்டி போட வேண்டான்னு சொன்னேன். தேங்க்ஸ்ல. என்னல சொன்ன? என்ன சொன்ன? அவளை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், அந்த பிள்ளை அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வரும், ஏதாவது அவங்க வீட்டில் செஞ்சோம் எனக்கு கொண்டு வந்து தரும், அதனால அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளி கூறு இல்லாதவனே, இவ்வளோ முன்னாடி அந்த பிள்ளையை பிடிக்கும்னு சொல்லிட்டுல, இன்னைக்கு நீ செத்தல, செத்த செத்த செத்த. போல நீங்க வேணா அவளுக்கு பயப்படுங்க, நான் என்னத்துக்கு பயப்படணும்? என்ன சொன்ன? அந்த சோடாப்புட்டி கண்ணாடிய அவளை உனக்கு பிடிக்குமா? இன்னொரு தடவை அவளை பிடிக்கும்னு சொன்ன அப்புறம் உன்னை கீழே தள்ளி மூஞ்சில 2 குத்து விடுவான், பார்த்துக்கோ. எதுக்கிட்ட இப்போ இனி அடிச்ச? எதுக்கு அடிச்ச? இன்னொரு தடவை இனி அடிச்ச நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு அவளை பிடிச்சா உனக்கு என்னடி? உன்னையே எனக்கு பிடிக்கவே செய்யாது, என்கிட்ட பேசாத ஓட்டி. இல்லை சண்டை போடாதீங்களே, எதுக்குல சண்டை போடுதியே? ஆமா, பெரிய இவ வந்துட்டா, எல்லாம் உன்னாலுதான்டி, உன்னாலுதான் எல்லாம் வந்துச்சு. உன்னை யார் அங்கே வர சொன்னா? அவதான் என்னை வர சொன்னா, அதான் வந்தேன். ஏட்டி, எதுக்கிட்டி அந்த பிள்ளை இங்கே வர சொன்னேன்? அந்த பிள்ளை கண்டாலே எனக்கு பிடிக்கல, எப்பவும் இப்படிதான் எனக்கும் சுரேஷுக்கும் சண்டை இழுத்துட்டே இருக்கும். ஏட்டி சாரிட்டி, நான் அவளை மூட்டி போட்டு தான் வர சொன்னேன், ஆனால் இந்த பையன் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட சண்டை போடுதான். சரி சரி, முட்டி போட்டதெல்லாம் போதும், எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. நாளைக்கு வரும்போது கண்டிப்பா எல்லாரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். ஓகே மிஸ். சரி சரி, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. இல்லை வாழ போவோம், டீச்சர் தான் போக சொல்லிட்டாவுல. எனக்கு தெரியும், நீ போ, நான் வரேன். இப்படிலா என்ன என்னத்துக்கு முட்டி போட்டு இருக்கியே? அதான் டீச்சர் போக சொல்லிட்டாங்களா, வாங்க போவோம். இடி வாட்டி போவோம், நீ போ, நான் வரேன். இல்லை வா போவோம். ஒன்றும் வேண்டாம், ஓ வேலையை பட்டு போ. இல்லை சாரியில, நான் தான் உன்னை அடிச்சிட்டேன், நீ என்னத்துக்கு அந்த பிள்ளைய பிடிக்குன்னு சொன்ன, அதான் அடித்தேன், அடிக்க மாட்டேன் வாழை. ஆமாம், பெரிய இவ என்னை அடிச்சிட்டு அடிக்க மாட்டேன்னு சொல்லுவேடி, நீ போ, நான் ஒன்றும் வர மாட்டேன்.
இல்லை வாழை தெரியாமல் அடிச்சிட்டேன் வாழை. சரி என்னை தூக்கி விடு. இல்லை வலிக்குதோல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போவோம். நாளைக்கு எழுதிரு சரியா? நீ எழுதாட்டா நோட்டை என் வீட்டுக்கு எடுத்துட்டு வா, நான் உனக்கு எழுதி தரேன் சரியா? சரிடி, நீ எப்படி எழுதுவ? உனக்கு கை வலிக்கல? அதுக்கு தான் என் அண்ணன் இருக்கான்ல, அவனை எழுத சொல்லிடுவேன். சரிடி. சூப்பரா இருக்குல்லடி. ஆமால, உங்க அம்மா தான் நல்ல அம்மா. நல்ல சிப்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, நல்ல டிவி பார்க்க விடுறாங்க. எங்க அம்மா டிவி பார்க்கவே விடாது. இது மக்கு, இது சிப்ஸ் இல்ல, ஃபிங்கர் சிப்ஸ். ஆமால, அதுதான் சொன்னேன், ஃபிங்கர் சிப்ஸ். பாட்டி உன் சொல்லவே தெரியல. ஃபிங்கர்ல ஃபிங்கர் சிப்ஸ். இல்லை நல்லா இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த சுமதி பிள்ளையும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இது போட்டி அவ வந்தான்னா டிவி பார்க்கவே விட மாட்டா, சண்டை போடுவா. ஆமால நல்லா இருக்குல்ல. இது மெதுவா தின்னுட்டு எச்சிலாம் தெருக்குது. என்னன்னு சொல்ற? எச்சி தெருக்குதா? தாடியில சூப்பரா இருந்துச்சுல, நல்ல நல்லா இருந்துச்சுல. சூப்பரா இருக்குல்லடி. கேட்டி ஏன் குள்ளது எடுப்பியா? உன் குள்ளது தின்னுட்டு ஏன் குள்ளது எடுக்கிற? கையை எடுத்துரு பார்த்துக்கோ. இல்லை மக்கு மண்டு, என்னத்துக்குல இப்படி கோவப்படுற? நீ ஏன் திங்க மாட்டேன்? நான் திங்கிறவளையும் திங்க விட மாட்டேன். ஏன் இப்படி கோவப்படுற? கேட்டப்போ நீ சரியான துண்ணி பண்ணாரோ, துண்ணுட்டே இருப்ப. அப்படியே உன் குள்ளத பூரா காலி பண்ணிட்டேன். நான் மெதுவா ஒன்னொன்னா எடுத்து நாக்குல வச்சு அப்படியே ருசிச்சு தும்பேன். என் குள்ளதையும் புடுங்கிறதுக்கு பாக்குற, அடிச்சுவன் பார்த்துக்கோ. சி போல, ஒரு சிப்ஸை கூட கொடுக்க மாட்டியோ? எப்படி சரியான ஆள் தான். சும்மா தானே வச்சிருக்கேன்னு ஒன்னே ஒன்று எடுத்தேன், அதுக்கு இப்படி வீஞ்சு வேலை. ஆமாட்டி, உங்க வீட்டுக்கு வந்தா ஏதாவது குடிக்கியாட்டி? நான் அதே உனக்கு ஒரு டப்பா எனக்கு ஒரு டப்பான்னு கொடுத்தேன். நீ என் குள்ளதையும் எடுத்து தின்னுட்டு என்கிட்டயே புடுங்குவியா? போட்டி டேயங்க என்ன சண்டை போடுறீங்க? சண்டை போடாம டிவி பாருங்க. சரிப்பா. என்கிட்ட பேசாதல. சிட்டி நீ எப்படி வந்த? சிட்டி சும்மதி வா. ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாதீங்க, சரியான ஆளுல. என்னைய விட்டுட்டு அவ இங்கே வருவா, நீயும் அவ கூட சேர்ந்து ஃபிங்கர் சிப்ஸ் தின்னுட்டு டிவி பார்க்குறியா? என்கிட்ட பேசாத. இது கோவிச்சுக்காத. நீ வடுவான்னு நான் பார்த்தேன், நீ வடவே இல்லை. அதான் நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த பிள்ளை அங்கேருந்து வந்துச்சு. சரி இந்த பிள்ளை வந்திருக்கேன், ஏதாவது கொடுக்கணுமேனு கிச்சனுக்கு போய் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. உடனே எங்கள் அம்மா ஃபிங்கர் சிப்ஸு போட்டு தரேன் சொல்லிச்சு. சரின்னு சொன்னேன், நீ வரலை. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? பேசுறதுல நான் வராம நீ எப்படி இந்த புள்ளிய கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சு சிப்ஸ் தின்னுட்டு இருப்பியா? உனக்கு நான் ஃப்ரெண்டா இவ ஃப்ரெண்டா? கிட்டி லூசு மாதிரி ஓடறாதட்டி. நீயும் தான் ஃப்ரெண்டு, நானும் தான் ஃப்ரெண்டு. அதான் என்னைய உட்கார சொல்லி எனக்கு சிப்ஸ் கொடுத்தான். கொடுப்பான். அவன் என்ன கொடுத்தாலும் தின்றுவியோ? போட்டி அவன் என் ஃப்ரெண்டு, அதான் வாங்கினேன். அதுக்கு உங்களுதையும் தின்னுட்டு அந்த பையட்டையும் பிடுங்கி தும்பியா? நல்லா தும்ப, சரியான ஆளு. திங்கிறதுக்குன்னே அங்கிருந்து இங்கே வருவியோ? ஏட்டி என்னை அப்படி சொன்ன அடிச்சிருவான் பார்த்துக்கோ. நான் திங்கிறதுக்குன்னு வந்தனா? ஏட்டி சண்டை போடாதங்கடி. எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை தான் போடுவிய. அந்த பிள்ளை வந்த உடனே சுமதிய வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? நீ எப்போ பார்த்தாலும் அந்த புள்ளிட்ட சண்டை போடுத. அந்த புள்ள உன்னைய கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு தெரியுமா? நான் தான் நீ வந்தாலே சண்டை போடுவேன்னு சொன்னேன். என்னல சொன்னேன்? என்னைய பார்த்தா உனக்கு சண்டை கரையா தெரியுதா? என்கிட்ட பேசவே பேசாத. இனிமே என் வீடு தேடி என்னைய கூப்பிட வரும்ல, அப்ப இருக்குல்ல உனக்கு. எட்டி தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருட்டி. வாட்டி எல்லாரும் சேர்ந்து
நல்லா டோரிமோன் பாப்போம். ஒரு மண்ணு வேண்டாம், என்கிட்ட பேசாத. என்னை கண்டாலே உங்களுக்குலாம் சண்டை கரையா தெரியுதுன்னு உன்னை ஆளை காணுமே அப்படின்னு வீட்டுக்கு தேடி வந்தா நீ என்னைய பார்த்து சண்டை கரைன்னு சொல்லுவியா? கிட்டி தெரியாம சொல்லிட்டேன்டி, இனிமே சொல்லவே மாட்டேன். வாட்டி போல எங்க வீட்ல இருந்தா பெரிய டிவி இருக்கு, பெரிய டிவி வச்சிருக்காரு டிவி. இனி என்கிட்ட வருவலா அப்ப பாத்துக்கிறேன். கிட்டி பாதி டோரிமோன் பேரும் வாட்டி பார்க்கலாம், சண்டை போடாத டீ. சிப்ப உன்னாலதான் எல்லாம். அந்த பையன் ஒழுங்கா என்ன தேடி கூப்பிட வந்திருப்பான், உன்னால தாண்டி வரல. உன்னை யாருட்டி இங்க வரச்சோன்னா ஒழுங்கா வீட்டை பார்க்க போட்டி. என்ன வீட்டை பார்க்க போவ நீ சொல்லுவியா? அதெல்லாம் போக மாட்டேன், அவன் எனக்கும் தான் ஃப்ரெண்டு. இல்ல இப்பவே அவளை வீட்டுக்கு போக சொல்ல போறியா இல்லையா? இடி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க டி, ஒருத்தரும் டிவி பார்க்க வேண்டாம், வாங்க போய் விளையாடுவோம். அப்போ நீ அவளை வீட்டுக்கு போக சொல்ல மாட்டேன் அப்படிதானே? கிட்டி அப்பப்பா பேசாம தன்னுட்டி இருக்கா, ஏன்டி சண்டை இழுக்கிற? எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம் மட்டி. அப்ப எழுந்துச்சு வாழ. கிட்டி இந்தா சிப்ஸ் தின்னு. எனக்கு ஒன்றும் வேண்டாம் போ. இல்ல அப்ப என்கிட்ட குடுல, நானாவது திங்குறேன். சரியான தின்னி பண்டாரமா இருப்பியோட்டி. ஏட்டி எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலே இருக்க, சரியான தின்னி பண்டாரம். கிட்டி என்னைய பார்த்து தின்னி பண்டாரன்னு சொன்ன அப்புறம் நடக்கிறது வேற. சி உங்க சிப்ஸ் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், வாங்கடி போவோம். ஒன்னு திங்க வேண்டாம் வா. பேசில வாவா கண்ணாமட்டை பேத்துட்டானே, எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இது இளவெடுத்து குடியார பேட்ட வாய கொடுத்தனே, என் கண்ணாமட்டையே பேத்து போட்டானே. அச்சோ என்னாச்சு? இப்படி அடிபட்டிருக்க, கீழே விழுந்துட்டியா? கையை பூச்சி எலும்பு முதல்ல. ஐயோ கண்ணுலாம் எப்படி வலிக்குதா? வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஐயோ மெதுவா எலும்பு, எதுக்கு இப்படி கீழே உண்டு? வலிக்குதா? கீழே விழுந்தா வலிக்காமலாட்டி இருக்கும். பேதியில போவா என்ன பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுட்டானே, நாசமா போறவன். என்ன சொல்லுதே? உன்னை பிடிச்சி தள்ளி விட்டானோ? அவன் யாருன்னு சொல்லு, அவன் மண்டைய போய் உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. அவன் மண்டைய உடைக்கிறது இருக்கட்டும், கை தாங்கலாம் வீட்டுக்கு பிடிச்சி கூட்டிட்டு போ. சரி மெதுவா வா, முதல்ல எலும்பு. வீட்டி என்ன ஆச்சுட்டி? இல்லை வா, எங்க ஆச்சி கீழே விழுந்துட்டு யாரோ தள்ளி விட்டுட்டாவலாம், உன் கண்ணெல்லாம் அடிபட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வா கூட்டிட்டு போவோம். கிட்டி நல்லா உள்ளட்டும்டி, எவனோ தள்ளி விட்டோம்னா நல்லா தள்ளி விடட்டும். இன்னொரு கண்ணையும் பேக்க சொல்லு. எவ்வளோ இருக்கு அதுக்கு? உன்னை எத்தனை நாள் அடிச்சிருக்கு, உன்னை எத்தனை நாள் யோசிச்சிருக்கு, உனக்கு ஒன்றும் கொடுக்காம சாங்குடியெல்லாம் தின்றுருக்கு, உன் வாயில சூடு வைப்பன்னு சொல்லியிருக்கு. இது தாண்டி நல்ல சான்ஸு, உளிஞ்சு கொடுக்கட்டும். வாட்டி நம்ம போய் விளையாட போவோம், அது அப்படியே கொடுக்கட்டும். இது கூறுகிட்டவனே, அது எங்க ஆச்சி என்னை அடிக்கும், என்னை யோசும், என்னன்னாலும் பண்ணும். அதுக்காக அது உள்ளட்டும்னு சொல்லுவியா? போல என்ன சொல்லுது அந்த பையன்? உள்ள என்ன விட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போங்கானா? அந்த பிள்ளை கூட என்னையே கூட்டிட்டு போறாங்க. இந்த பையன் உள்ளக்கு எம்படி திமிர் இருக்கு பாட்டியாட்டி. நல்லா நான் வச்சுக்கோ, அது இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போ சொல்லு, நாளைக்கு உன்னை அடுக்கும். அதனால அது அப்படியே கீழே கடக்கட்டும். வாட்டி நம்ம போய் விளையாட போவோம். என்ன முட்டை பீஸு, அது எங்க ஆச்சுல பாவம், அது அடிபட்டு வலிக்குதுன்னு உட்காந்துருக்கு. நான் கொண்டு வீட்டில் விட்டுட்டு அப்புறமா விளையாட வரேன். பாவம் வலிக்கும்ல. ஆமா அதுக்கு வலிக்கும். அன்னைக்கு உன்னை அடிக்கும் போது உனக்கு வலிக்கும்னு அதுக்கு தெரியாது, வேணும்னு தானே அடிச்சிச்சு. பொம்பளை பிள்ளைய கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கு. அது உங்ககிட்ட ஆட்சி மாதிரியா நடந்துச்சு, உன்னை அடிச்சிச்சு. உன்னைய கண்டாலே யாசும், உன்னை பிடிக்காதுன்னு சொல்லும், உன்னைய பார்த்து பிசாசுங்கும் மூதேவிங்கும். இப்போ நீ மட்டும் அதுக்கு பாவப்பட்டு கூட்டிட்டு போவியா? இல்லை
அது கோவத்தில் சொல்றல. எங்க ஆச்சு நல்ல ஆச்சு தருமா, அதெல்லாம் யாசும். ஆனா என்கிட்ட பாசமா தான் இருக்கும். அது வெளியே சொல்லாது. அதுக்கு அடிபட்டு கொடை கொட்டுன்னு சொல்வியா? போல நான் போய் விட்டுட்டு தான் வருவேன். அட பேவுல நேரங்காலம் பார்த்து என்ன பழி வாங்குதானே. எடி தெரியாம பண்ணிட்டேன்டி. உன்ன மாதிரி நல்ல மனசு இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனா? இப்படி ஊரு பெயர்ட்டெல்லாம் அடி வாங்கியா கிடப்பேன். என்னை மன்னிச்சிருட்டி. என்னை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு விடு. ஏட்டி உன்னை இனி எப்பவுமே அடிக்க மாட்டேன். உன்ன மாதிரி நல்ல மனசு யாருக்கும் வராது. பாத்தியா எங்க ஆட்சி எப்படி சொல்லுதுன்னு. என்னை அடிக்காது. நான் எங்க ஆட்சியை கூட்டி கொண்டு விட்டுட்டு தான் வருவேன். சரி போய் தொலையுது வா, நானும் வாரேன். ஐயோ பாவம், என்ன செய்ய? அதுக்கெல்லாம் நான் பாவப்பட மாட்டேன். உனக்காக ஐயோ பாவம்னு கூட்டிட்டு போறேன். சரியா? சரியில்ல, வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்புறமா விளையாடும். சரியா? சரி டி. மெதுவா கையை பிடிச்சி எலும்பு எலும்புச்சு. வலி தாங்க முடியலையே. அட பேதியில போவா, என்ன பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுட்டானே. நாசமா போறவன். அவன் நாசமா போட்டும், நீ முதல்ல வீட்டுக்கு வா. இளைய நேரம் உங்ககிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டியதா இருக்கு. மெதுவா கூட்டிட்டு போல. போலாம். ரைட். அட பேப்பைய உள்ள பசால ஓட்டுத. மெதுவா கூட்டிட்டு போ. கைய காலெல்லாம் வலிக்குது. பேப்பைய என்னமா பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். ஆச்சி மலாம வீட்டுக்கு வா. வீட்டில் போய் அப்படி சொல்லி மருந்து போட சொல்லு. சரியா? ஏத்தா என் தங்கம், மெல்ல கூட்டிட்டு பார்த்தா. நீ சரியான ஆளுதான். உனக்கு வலிச்சா மட்டும் தங்கம்